இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து 2 த்ரெட்டை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே டெமோ காட்டுறக்கோசரம் உங்களுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் எடுத்திருக்கேன். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் நம்ம க்ராஷே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குல்லா பின்னுறோமா, அப்போனா நூல் தீர்ந்து போச்சு அப்படின்னா இன்னொன்று அட்டாச் பண்ணணுன்னா எப்படி நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து நூல் எப்படி ஜாயின் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்குவீங்க, போட்டுட்டு திருப்பி இன்னொரு முடிச்சு போடுவீங்க, போட்டு அதை டைட் பண்ணி விட்டுருவீங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளன் நூலில் சில வெரைட்டி நூலில் இந்த மாதிரி முடிச்சு வந்து நிற்காது உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துடும். இது எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம வந்து இங்கே நாட் போடுறதுங்கிற பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 நூல் இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த நூலை வந்து இதை சுற்றி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இங்கே ஒரே ஒரு நாட் போடுங்க. ஸோ இந்த ஒயிட் நூலை வந்து நான் வயலட் நூலை சுற்றி எடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஒயிட் நூலை வந்து வயலட் நூலை சுற்றி ஒரு நாட் போடுறேன். நான் சுற்றி எடுத்துட்டு ஒரு நாட் நான் ஒயிட் நூலை மட்டும் போடுறேன். நான் டைட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி வயலட் நூலையும் இந்த ஒயிட் நூல் மேலே ஒரு முடிச்சு மாதிரி போடுங்க. ஸோ ஒரு முடிச்சு போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே முடிச்சா 2ஐயும் போடாமல் தனித்தனி முடிச்சா போடுறோம். போட்டுட்டு இது 2ஐயும் நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து 2 வந்து பிடிச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இழுத்தாலும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பீசஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கத்திரிக்கோலில் கட் பண்ணி விட்டுருணும். ஸோ எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட நீங்கள் கட் பண்ணி விடணும். விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி நாட் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பார்க்குற கஷ்டமாக இருக்கும். 2-3 தடவை வீடியோவை ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்.